செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும் அப்பா உமது கண்ணின் மணி போல அப்பா எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற எல்லா அற்புதங்களுக்காக, எல்லா அதிசயங்களுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட அப்பா நினைப்பிலே வந்திருக்கிற அடியேன் உட்பட ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரை உங்க தூய ஆவியினால நிரப்புங்கப்பா. அப்பா உங்க கல்வாரி திரு சிலுவைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் மனநோகும்படியா அப்பா நாங்கள் எங்கள் மனித பலவீனத்தில் ஏதாவது குற்றம் குறைகள் செய்திருந்தால், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மன்னிப்பது போல இயேசுவே இந்த நேரத்தில் எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர் விரும்புவதாலும் உழைப்பதாலும் எதுவும் ஆவதில்லை, இரக்கம் காட்டும் தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன தகப்பனே, இந்த நல்ல நாளில் உம்முடைய இரக்கத்திற்குள்ளாக, உம்முடைய பேர் இரக்கத்திற்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுகிறவரே உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நொடி பொழுதே உன்னை நான் கைவிட்டேன், ஆயினும் பேர் இரக்கத்தினால உன்னை மீண்டும் எழுப்புவேன் என்று சொன்னவரே. அப்பா உம்முடைய பேர் இரக்கத்தினால அப்பா இந்த நினைப்பில வந்திருக்கிற அடியேன் உட்பட ஒவ்வொருவரை நிரப்புவீராகப்பா. யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு எனது இரக்கத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு எனது பரிவை கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே. அப்பா இந்த நினைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உமது பேர் இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 அப்பா. வல்லவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், எங்களை காண்பவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், காப்பவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், எங்கள் கண்மலையே உம்மை ஸ்துதிக்கிறோம், எங்கள் கோட்டையே உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நல்ல நாளில் உங்க தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஷபரி கரபரி ஷலபபா. சோத்ரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இதோ மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் நான் உன்மீது கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று சொன்னவரே. அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? நாம் பாடுகின்ற வேளையிலே ஆண்டோட இரக்கம் நம் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரப்போகிறது. ஆகவே நம்பிக்கையோடு இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் நம்பிக்கையோடு யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றீர்களோ உங்க வாழ்க்கையில நிச்சயமா இன்றே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிப்போமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு
செய்கின்றோம் ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், 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 ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேளையில அப்பா இந்த இணைப்பில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை உம்மை துதிக்கின்ற வேளையில ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா இரும்பு சங்கிலிகளும் எல்லா கட்டப்பட்ட வாழ்க்கை நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று நள்ளிரவுல ஆண்டவரே பவுலும் சீலாவும் உம்மை துதித்த பொழுது ஆண்டவருடைய சங்கிலிகள் கழன்று விழுந்ததே ஆண்டவரே, சிறை கூடமே அதிர்ந்ததே ஆண்டவரே. அப்பா, இன்று யாரெல்லாம் உம்மை பாடி துதித்து புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்திலே சாத்தான் கட்டி வைத்திருக்கிற எல்லா இரும்பு சங்கிலிகள், கடன் பிரச்சனைகள், நோய்கள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அமைதிய குறைவுகள், அப்பா சமாதான குறைவுகள் ஆண்டவரே, வேலை வாய்ப்பு தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் மாறி போகட்டும் ஆண்டவரே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, அன்று ஆண்டவரே அப்பா பிறவியிலே முடக்குவாத முற்ற ஆண்டவரே கால் ஊனமுற்ற மனிதருக்கப்பா பேதுருவும் யோவானும் அப்பா அந்த கோவிலுக்குள் சென்ற பொழுது கோவில் வாயிலை பிச்சு எடுத்து கொண்டிருந்த ஆண்டவரே அந்த மனிதருக்கப்பா பொன்னோ வெள்ளியோ எங்களிடம் இல்லை, எங்களிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறோம், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் எழுந்து நடந்திடும் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அவருடைய வலுவற்ற கால்களும் ஆண்டவரை துள்ளி குதித்து ஓடி மகிழ ஆண்டவரே உதவி செய்தவரே, அப்பா முடக்குவாத முற்ற மனிதரை நடமாட செய்தவரே ஆண்டவரே, இன்று ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா முடங்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, அப்பா தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற வழி இல்லாமல் கஷ்டத்தோடு வேதனையோடு போராட்டத்தோடு போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தினால இன்றே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. எதை எதிர்நோக்கு ஆண்டவரே என்ன எதிர்பார்ப்போடு நினைப்பிலே வந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்துக்
கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நீர் வெற்றியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா குடும்பத்திற்கும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள் என்று சொன்னீர் அப்பா. ஆண்டவரே, மீகா 2:13 இறை வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஐஸ்வர்ய வாசல்கள் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த ஆராதனையின் வேளை அப்பா இந்த மக்களுக்கு எல்லாம், இந்த குடும்பங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையின் வேளையாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்பா நீங்க சக்கரியா 9:12 சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, 2 மடங்கு நன்மைகளை தருவேன், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர் அப்பா. இன்றைக்கே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்பா விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இரட்டிப்பான வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இரட்டிப்பான ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக இரட்டிப்பான அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபரிக்கரபரி ஷலபா ஓஷபபரிக்கரபரி ஷபபா. சோத்திரம், சோத்திரம். வல்லமை ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பக்குள்ளாக அப்பா அசைவாடி கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், 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 ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் அனைவர் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிப்போமா. உண்மையிலே நம்பிக்கையோட நீங்க ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். இந்த நேரத்தில் அனைவர் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிப்போமா. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி பாடுவோமா. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்றும் முகம் கண்டு ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். தூதர்களோடு புனிதர்களோடும் ஆண்டவரை ஆராதிப்போமா. நாம் தனியாக ஆராதிக்கவில்லை. நாம் ஆண்டவருடைய தூதர்களோடும் நம்முடைய காவல் தூதர்களோடும் அனைத்து புனிதர்களோடும் இணைந்து, சராபிங்கள் கூட்டத்தோடு இணைந்து, வான் படைகளோடு இணைந்து, தேவ அன்னையின் கரங்களை பிடித்துக் கொண்டு பரிசுத்த சூசேப்பரோடு இணைந்து நாம் இப்பொழுது ஆராதிக்கின்ற வேளையில நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா நோய்களும் மாறும், எல்லா பேய்களும் ஓடும். நாம் ஆராதிக்கின்ற வேளையில எல்லா செய்வினை கட்டுகளில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷத்தோட ஆண்டவரை ஆராதிப்போமா. எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு இருக்கலாம் நீங்க, மலை போல பிரச்சனைகள் எல்லாம் பனி போல மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாத்தானின் அந்தவார சக்திகளின் பிடி நின்று வாழ்க்கையில நல்லது நடக்க முடியும் தடை செய்கிற எல்லா நம்மளை எதிர்த்து போராடுகிற எல்லா எதிர் சக்திகளின் பிடியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிப்போமா. வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். நோய்கள் மாறும், பேய்கள் ஓடும் ஆராதனையினால், மண்குடம் உடையும் தீப்பற்றிடும் ஆராதனையினால். நோய்கள் மாறும், பேய்கள் ஓடும் ஆராதனையினால், மண்குடம் உடையும் தீப்பற்றிடும் ஆராதனையினால். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். பந்தனம் அவிழும் கட்டுகளுடையும் ஆராதனையினால், கோட்டைகளுடையும் வாதைகளோடும் ஆராதனையினால். நம்பிக்கையோடு பாடுவோமா? நம்ம இப்பொழுது ஆராதிக்கின்ற வேளையில் நம்மளை பிடித்து வைத்திருக்கிற எல்லா தீமைகளும், எல்லா கட்டுகளும், எல்லா வாதிகளும் இப்பொழுதே நம்மை விட்டு, நம் வாழ்க்கையை விட்டு, நம்ம வீட்டை விட்டு இப்பொழுது எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாரும் நம்பிக்கையோடு ஆண்டவரை ஆராதிப்போமா? நம்பிக்கையோடு கரங்களை தட்டி இருக்கிற இடத்திலே உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிப்போமா? பந்தனம் அவிழும் கட்டுகளுடையும் ஆராதனையினால், கோட்டைகளுடையும் வாதிகளோடும் ஆராதனையினால். அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதித்தனர், சங்கிலி அருந்து கட்டுகள் உடைந்து விடுதலையானாரே. அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதித்தனர், சங்கிலி அருந்து கட்டுகள் உடைந்து விடுதலையானாரே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று முகம் கண்டு ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கீதம் பாடி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியிலும் உண்மையிலும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா, இயேசுவே இயேசுவே இயேசுவே. வானதூதர்களோடு இணைந்து, புனிதர்களோடு இணைந்து, சராபின்கள் கூட்டத்தோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக நீர் அப்பா உங்க வல்லமை ஊற்றி கொண்டிருப்பதற்காக அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா ஓ ஷபா ரிக்கரபா ரிஷலபா ஓ ஷிரி ஷபா பாபா. சோத்ர 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 சோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாகும் 1:13 அப்பா நீங்க சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி இப்பொழுதே உன்மேல் இருக்கும் நுகத்தை முறித்து உன் கட்டுகள் எல்லாம் அறுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாக்குறுதியின்படி அப்பா நினைப்பிலே வந்திருக்கிற அடியன் உட்பட ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா நுகங்களும் முறிந்து போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு இப்பொழுதே வெளியேறட்டும் ஆண்டவரே. நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளாக இப்பொழுது இன்றே ஒரு மீட்பின் அனுபவம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில பாருங்க எத்தனை பேருக்கும் இந்த லிங்க் அனுப்பப்பட்டது. ஆனால் நம் ஒரு சிலரை மாத்திரம் ஆண்டவர் பெயர் சொல்லி இந்த இணைப்பிலே பங்கெடுத்து செபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். நம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒரே உள்ளத்தோடு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரே உள்ளத்தோடு எங்கே 2 அல்லது 3 என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில்
மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் நம் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் ஒரே உள்ளத்தோடு, ஒரே மனதோடு, ஒரே ஆவியோடு நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மீது அளவில்லாமல் அவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்துல நம் நம்பிக்கையோட நம்மளை பேர் சொல்லி அழைத்து வந்த தகப்பன் எந்த நோக்கத்தோடு இந்த இணைப்பில் உள்ள ஜெபத்துல நம்மளை பங்கெடுக்க ஆண்டவர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை இன்று நிறைவேற்றுவார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம், எவ்வளவு வேதனைகள் மத்தியிலே நம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் நான் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளேன், நான் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் திருப்பாடல்கள் 55ஆம் அதிகாரத்துல 22வது இறைவார்த்தையில இவ்வாறு சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், நேர்மையாளரை அவர் ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் என்று சொல்லப்பட்ட இந்த இறை வார்த்தையின்படி யாரெல்லாம் சுமக்க முடியாத சுமைகளோடும் வெளியில் சொல்ல முடியாத மனபாரத்தோடு கூட இந்த ஆராதனையில் நீங்க பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல அவர் பாதத்துல விட்டுருங்க. அவருடைய பாதத்துல எல்லாத்தையும் இறக்கி வைத்து விட்டு உங்க துன்பத்தின் மத்தியில, உங்க வேதனையின் மத்தியில, இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கவலைகளை எல்லாம், நம்முடைய பயங்களை எல்லாம் மாற்றுவதற்கு வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறார். நம்மளை பெயர் சொல்லி அழைத்து வந்த ஆண்டவரை ஆராதிப்போமா? அனைவரும் கரங்களை தட்டி கண்களை மூடி இருக்கிற இடத்துல பராக்குக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரை நம்ம ஆராதிக்கின்ற வேளையில நிச்சயமாய் அவர் நம் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அந்த நம்பிக்கையோட ஆண்டவரை ஆராதிப்போமா? பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. அப்பாட்ட கேட்போமா? அப்பா, என்னை தாயின் கருவறையிலே உருவாகும் முன்னரே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, அப்பா, உலகம் உண்டாவதற்கு முன்பாக என்னை முன்குறித்து உமது பணிக்காக அழைத்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்வோமா? ஆண்டவரே, உங்க அன்புல நான் இறுதி வரை நிலைத்திருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்போமா? அப்பா, உங்க அன்புல அழைத்த அழைப்புல அப்பா நாங்க நிலைத்திருக்க, இறுதி வரை நிலைத்திருக்க ஆண்டவரே உங்க கிருபையை தாங்கப்பா என்று கேட்போமா? அன்பினாலே என்னை முன் குறித்து மகளாக தெரிந்து கொண்டே, அன்பினாலே என்னை முன் குறித்து மகளாக தெரிந்து கொண்டே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. அப்பாட்ட கேளுங்க, அப்பா உங்க அன்புல நான் இறுதி வரை நிலைத்திருக்கணும்ப்பா, அப்பா இறுதி வரை நான் நிலைத்திருக்கணும்ப்பா, உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை இல்லாம அப்பா உங்க அன்புல நாங்க நிலைத்திருக்க முடியாத ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது என்று அப்பா பார்த்து கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா அவருடைய கிருபைய யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தருவதற்கு ஒரு வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 11:13 ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், உங்கள் விண்ணக தந்தை தம்மிட கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி,
கேட்கிற எல்லாருக்கும் தான் அவர் தருவார். கேட்காதவர்கள் அவர் கொடுக்கவே மாட்டாருங்க. நீங்க கேளுங்க. அப்பாவே உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்க அன்புல நான் இறுதி வரை நிலைத்திருக்கணும்ப்பா. நீங்க அழைத்த அழைப்புல நான் இறுதி வரை நிலைத்திருக்கணும்ப்பா. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அப்பா உங்களை விட்டு நாங்க விலகவே கூடாதுப்பா. எதை இழந்தாலும் நாங்க உங்களை இழக்கவே கூடாது என்று கேட்போமா? சோதனைகள் என்னை தாக்கினாலும் உம் கிருபை ஒன்றே போதுமையா. சோதனைகள் என்னை தாக்கினாலும் உம் கிருபை ஒன்றே போதுமையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. ஏசையா, 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 ஏசையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, எரேமியா 1:5 சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி, இதோ தாயின் வயிற்றிலே உருவான நாள் முதல் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, நாங்கள் பிறக்கு முன்பவே எங்களை திருநிலைப்படுத்தினவரே, உமக்காக எங்களை முன்குறித்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இறுதி வரை உங்க அன்புல நிலைத்திருக்கக்கூடிய வல்லமையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆண்டவரே. அடியேன் உட்பட ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனையில பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா உங்க அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் ஆண்டவரே, அப்பா உம்மை விட்டு பின்மாறாமல், அப்பா உம்மை விட்டு பிரிந்து போகாதபடி, உம்மை இழக்காதபடி உங்க அன்புல நிலைத்திருக்கக்கூடிய வல்லமை தாங்கப்பா. உங்க சக்தியினால நிரப்புங்கப்பா, உங்க கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக உங்க தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இப்பொழுதே உங்க ஐஸ்வர்ய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இணைப்பில் வந்திருக்கிற அடியன் உட்பட ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற எல்லா இருள்களும் மருள்களும் இயேசுவின் நாமத்தினால் மறிப்போகட்டும் ஆண்டவரே. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா தீமைகளும் இப்பொழுதே வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையை விட்டு இப்பொழுதே எல்லா அசுத்தாவின் கிரியைகள், இறந்து போன ஆவிகள், சுடுகாட்டு ஆவிகள், தற்கொலை ஆவிகள், எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகள், பில்லி சூனிய மாந்திரிக செய்வினை தாய்த்து தகடுகள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை விட்டு, வீட்டை விட்டு இப்பொழுதே வெளியேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபரி கரபரி ஷலபபா. இயேசுவின் நாமத்தினால் தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா தீமைகளும் வெளியேறட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாக, வீட்டில் பிள்ளைகள் தங்கி இருக்கிற அறைகள், வீடுகள், கதவுகள், ஜன்னல்கள், வாயில்கள் எல்லாவற்றிலும் அப்பா, வீட்டில் வசிக்கிற சிறு பிள்ளை முதல் முதியவர் அத்தனை பேர் மேலும் அப்பா உங்க பரிசுத்த திரு ரத்த அபிஷேகம் வல்லமையோடு இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்த அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக வல்லமையோடு இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் இயேசுவின் ரத்தத்தினால இன்றே ஒவ்வொரு வீட்டை விட்டு, பிள்ளைகள் வாழ்க்கையை விட்டு, குடும்பங்களை விட்டு வெளியேறி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால இன்றைய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால
இன்றைய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால தீராத நோய்கள் தீரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால அப்பா கைவிடப்பட்ட வியாதிகள் மீது உங்க ரத்த அபிஷேக பெருமழை போல இறங்கட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில ஆண்டவரை வட்டி கூட கட்ட முடியாத நிலையிலே போராடி கொண்டிருக்கிற, கண்ணீரின் மத்தியில அவமானத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால இன்றைய கடன் பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால இன்றைய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால அப்பா பொல்லாத சத்துருகளின் பிடியில் நின்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விடுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அடியேன் உட்பட ஆண்டவரை நினைப்பிலே பங்கெடுத்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற தொழில்கள் ஆண்டவரே அப்பா, இவர்கள் வைத்திருக்கிற வாகனம் மற்றும் வீடு, தொழில் கருவிகள் ஆண்டவரே, இன்னுமாக அப்பா வசிக்கிற வீடு எல்லாவற்றையும் அப்பா உங்க ரத்தத்திற்குள்ள இன்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எந்த பிசாசும் கை வைக்காதபடி உங்க ரத்தத்தினால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. எங்கள் ஜெபத்தை